தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். அதுபோக ஒவ்வொரு கல்லூரிகளோட நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் ஒவ்வொரு காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த கல்லூரியை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகே, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறப்ப எல்லாருக்குமே நம்ம மனசில் ஓடுற ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே வந்து பிஇ கோர்சஸ் இருக்கும், பிடெக் கோர்சஸ் இருக்கும், அதுபோக எம்டெக் கோர்சஸ்லாம் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதே கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அண்டு எம்எஸ்சி கோர்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க. எம்எஸ்சிங்கிறது +2 முடித்த மாணவர்கள் படிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக படிக்கலாம். அதை வந்து இன்டகிரேட்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஎஸ்சி அண்டு எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்சஸ்க்கான இந்த 2025ஆம் வருடத்திற்கான அட்மிஷனுங்கிறது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ அங்கே என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில், பிஎஸ்சி எம்எஸ்சியில், அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அது போக என்னென்னைக்கெல்லாம் அப்ளை பண்ணணுங்கிற மாதிரி A to Z தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டோட தலை சிறந்த கல்வி நிறுவனம். அந்த கல்வி நிறுவனத்தில் வந்து இன்ஜினியரிங் இல்லாமல் இந்த மாதிரி இன்டகிரேட்டட் கோர்சஸும் கொடுக்குறாங்க. அப்போ எல்லாருக்கும் மனசில் ஒரு கேள்வி வரும், சார் இன்டகிரேட்டட் கோர்சஸ் படிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக படிக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கடந்த 2-3 வருடங்களாக நம்ம மூலமாகவே நிறைய மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டகிரேட்டட் கோர்சஸ்க்கான என்ட்ரன்ஸ் எழுதி இன்டர்வியூ ப்ராசஸ் முடித்து உள்ளுக்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்ட வரைக்கும் நல்ல முறையிலேயே சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக பிளேஸ்மெண்ட் ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கோட அதிகப்படியான பிளேஸ்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் கோர்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே பிஎஸ்சி தனியாக இருக்குது. பிஎஸ்சிங்கிறது 3 வருட படிப்பு, எம்எஸ்சிங்கிறது 5 வருட இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எம்எஸ்சியில் என்னெல்லாம் கோர்சஸ் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ், எம்எஸ்சி தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் அண்ட் சயின்ஸ், அதுபோக வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சியில் டேட்டா சயின்ஸ், எம்எஸ்சி சைபர் செக்யூரிட்டி, இது எல்லாமே 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ். எம்எஸ்சி ஃபேஷன் டிசைன் அண்ட் மெர்ச்சன்டைசிங் அப்படிங்கிற இந்த கோர்சஸ்லாம் 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்சஸாக தர்றாங்க. இதில் 3 இயர்ஸ் கோர்ஸாக என்ன தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் டிசைன். இது போக யூஜி முடித்த மாணவர்களுக்கு எம்எஸ்சி அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸும் தர்றாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் நம்மளுக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எப்போ சார் அப்ளை பண்ணுறது, இதுக்கு அப்ளிகேஷன் டேட்டுங்கிறது நம்மளுக்கு எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த எம்எஸ்சி கோர்சஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. அதாவது இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகி அதோட அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகி மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு கோர்ஸோட டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் தான் என்ன மாதிரியான சிலபஸ் வச்சு நடத்துகிறாங்க, என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும், தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸஸை பற்றின டீட்டெயில்ஸுமே அந்த டிபார்ட்மெண்ட், அந்த கோர்ஸ் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க, இது மாதிரி A to Z தகவலுங்கிறது இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இது போக முக்கியமாக இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான முக்கியமான தேதியாக வந்து பாருங்கள், இது அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது மே 23ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் வந்து இப்போயே நீங்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக அப்ளை பண்ணணும். அதுபோக இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன், இந்த கோர்சஸ்ங்கிறது TNEAன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங்கில் வராது. இது வந்து தனிப்பட்ட கோர்சஸ். இது வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட தனிப்பட்ட கோர்சஸ். இது வந்து எந்த விதமான கவுன்சிலிங்கு போகாது, இவங்க தனியாக கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் போட சொல்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் ஆனது நம்மளுக்கு அப்ளை பண்ணுறது கடைசி தேதி மே 23 சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக நீங்கள் அப்ளை பண்ணாலே நம்ம செலக்டட் அப்படிலாம் கிடையாது. அப்ளை பண்ணால் அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்போட மதிப்பெண்களை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதில் மே 29ஆம் தேதி நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து இவங்க இந்தந்த மாணவர்கள்லாம் தேர்வுகள் எழுதலாங்கிறதே அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மே 29ஆம் தேதி சொல்லுவாங்க. அதுபோக அதோட என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுங்கிறது ஜூன் 4ஆம் தேதி நடக்குது. இந்த ஜூன் 4ஆம் தேதி தேர்வு எழுதி முடித்த உடனே அவங்களே வந்து அங்கே வந்து ஒரு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் கல்லூரியோட வளாகத்திலேயே நம்மளுக்கு வந்து
அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுபோக அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி முடித்த மாணவர்களோட ஃபைனல் லிஸ்ட் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து ஜூன் 10ஆம் தேதி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஜூன் 10ஆம் தேதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து கடைசியாக ஃபுல் ஃபீஸ் அந்த கல்லூரியோட முழு கட்டணத்தையும் நம்ம வந்து ஜூன் 16ஆம் தேதிக்குள்ளே கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட், அதாவது இதுக்கு தனியாக இந்த எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ்க்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட்டுங்கிறது 750 ரூபா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்சஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள். அதுபோக என்னால் உறுதியாகவும் சொல்ல முடியும், தாராளமாக நம்பி படிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்சஸ் வந்து படிக்கலாமா வேண்டாமான்ட்டு ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்கிறாங்க நிறைய பேரண்ட்ஸ். அதுபோக இந்த சிபிஎஸ்சி பாடப்பிரிவுகளில் படித்த நிறையா பேரண்ட்ஸ், சார் சின்ன வயசுலேருந்து நான் வந்து சிபிஎஸ்சியில் படிக்க வச்சிட்டேன், ஒரு எம்எஸ்சி கோர்ஸுக்கு போய் படிக்கலாமா அப்படின்ட்டு 2-3 பேரண்ட்ஸ்லாம் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி கோர்சஸ் தாராளமாக படிக்கலாம். 5 இயர் இன்டெகிரேட்டடில் எம்எஸ்சி கோர்சஸை வந்து தாராளமாக படிக்கலாம். நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு கோர்ஸாக தான் நான் வந்து இந்த 5 இயர் எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்சஸ்ங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுபோக நேரடியாகவும் சில மாணவர்கள் மற்றும் மாணவிகள், பெரும்பாலும் கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அப்போ நிறைய மாணவிகள்கிட்ட நானே நேரடியாகவும் பேசியிருக்கேன், அவங்க பெற்றோர்கள்ட்டையும் பேசியிருக்கேன். நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக வந்து பார்க்கப்படுதுங்க. நல்ல ஹை சேலரி பேக்கேஜ், அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படுது. நான் இவ்வளோ சேலரி பேக்கேஜெல்லாம் சொல்ல வரல, பட் வந்து நல்ல சேலரி பேக்கேஜ் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸாகவும் பார்க்கப்படுது. ஸோ +2 எழுதின மாணவர்கள் வெறும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு மட்டும் வெயிட் பண்ணாமல் இது மாதிரி பல்வேறு வகையான கல்லூரிகளில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷனான கோர்சஸ்லாம் இருக்குது. அந்த கோர்சஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண ஆரம்பிங்க. நம்ம ஃபைனலாக சரி டிஎன்ஏ வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் வெயிட் பண்ணாமல் இது மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான கோர்சஸ் சில நல்ல பெரிய பெரிய கல்லூரிகள் எல்லாம் இருக்குங்க. அந்த கோர்சஸுக்கெல்லாமே வெயிட் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணி வைங்க. கிடைச்சதுனா உறுதியாக சீட் எடுக்கலாம். ஃபீஸுங்கிறது ஒரு செமஸ்டருக்கு 1.3 லட்ச ரூபா, அதாவது 1,30,000 ரூபா வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க மாணவிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து செமஸ்டர் வைஸ் ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ஃபீஸுங்கிறது. மொத்தம் 5 வருட படிப்பு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் 4 வருஷம் படிப்பாங்க, நம்ம மட்டும் 5 வருஷம் படிக்கிறதான்லாம் யோசிக்காமல் தாராளமாக இந்த கோர்சஸை வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். மாணவ மாணவிகள் இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான படிப்புகள், நம்ம வந்து குறிப்பிட்டு ஒரு பாடப்பிரிவை பற்றி மட்டும் பேசவில்லை, நம்ம வந்து எல்லா வகையான படிப்புகளையும் சொல்லணும் அப்படிங்கிறத நம்மளோட நோக்கம். எல்லா வகையான படிப்புகள் மற்றும் எல்லா வகையான கல்லூரிகள், கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட A to Z